இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 4 இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி கருவேப்பிலை பொடி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 4 காஞ்ச மிளகாவை எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலையே 2 நாள் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுவும் அதே கடாயில் வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 4 பல்லு பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து புளி, அதுக்கப்புறம் தேவைப்படுற உப்புமே சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைப்படாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் 2 வாட்டி அரைச்சிங்கன்னா தான் நல்லா குறப்பாக வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்க ஈஸியாக இருக்கும். ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் டக்குன்னு ஒரு 2 தோசை சாப்பிட்டுட்டு கூட இந்த பொடி வச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பி போயிடலாம். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்கல, அங்கே ஹாஸ்டல் ஏதாச்சும் பிடிக்கல அப்படின்னா இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஹெல்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஹேர் ஃபாலுக்குலாம் கருவேப்பிலை ரொம்பவே நல்லாயிருக்கும். லைட்டாக நல்லெண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்ருங்க. நல்லாவே இருந்துச்சு, ஆக்சுவலி நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் மீதி இருந்ததெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி பெங்களூர் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பொடி வீடியோஸ், அதுக்கப்புறம் நிறைய குவிக் ரெசிபீஸும் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுறேன். பாய்.